ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்துருக்குது. ஸோ ஜென் எஸ்டிலோ ஏற்கனவே நம்மள்ட்ட ஒரு 11 மாடல் டைப் இருந்தது. 2011 மாடல் இருந்தது, அது சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 2007 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஸோ வண்டி நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்குது. அவுட்லுக்லாம் பார்த்திங்கன்னாவே தெரியும். வண்டியில் ஒரு சின்ன கீரல் கூட இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. நல்ல ஒரு ஃபேமிலி யூஸுக்கு ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் பாருங்கள். ஒரிஜினாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் அப்படியே இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு கிளியராக இருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் பாருங்கள், பவர் விண்டோ வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுது. ஸோ அதே மாதிரி லெதர் சீட்ஸ் பாருங்கள், சீட் கவர் நல்லா நீட்டாக ஒரிஜினல் லெதர். ஸோ ஆடியோ சிஸ்டம் மட்டும் இல்லை. ஸோ ஏசி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கூலிங் இருக்குது. ஆனால் நம்ம கேஸ் மட்டும் ஒரு 1500 ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃப்ரண்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு வாட்ச் ஒன்று இருக்குது. பேக்கில் ஒரு பாருங்கள், பேக் சீட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக ஒரு 4 பேர் ப்ளஸ் ஒரு 5 பேராக கூட நம்ம இதில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ நல்ல வண்டி, நல்ல சூப்பர் வண்டி. இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,25,000 வருதுங்க. ஸோ ரீசனபுளாக நெகோசியேட் பண்ணி கொடுப்பாங்க. வண்டி அந்தளவுக்கு ஒரிஜினாலிட்டி இருக்குது. எஃப்சி உங்களுக்கு 29 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது. வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, எதுவும் இல்லை. எடுத்தால் நீங்கள் அப்படியே ஓட்டலாம். ஸோ அடுத்து நம்ம என்னென்ன வண்டி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ டீசலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒரு செவர்லெட் பீட் இருக்குது. நம்ம பார்த்துட்ருக்கு 2012 மாடலு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்சி வந்து 27 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து 1,35,000 வருதுங்க. என்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்கும். டயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டயரும் புது கண்டிஷனில் இருக்குதுங்க. உங்களுக்கு சின்ன சின்ன டச்சப் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியில் அடி டென்ட்டுன்னு பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மைனர் ஒர்க் வந்து பெயிண்டிங் ஒர்க், வண்டி நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மைனராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ லோ பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன குவாலிட்டி இருக்கணுமோ அந்த குவாலிட்டி இந்த வண்டியில் இருக்கும். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் 2 பவர் விண்டோ வந்துடுங்க, பவர் ஸ்டேரிங் வந்துடுது, லெதர் சீட்ஸு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 3 வண்டி இருக்குது நம்மக்கிட்ட. 3 வண்டியும் இந்த இன்டீரியர் எப்படியோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வண்டியோட காஸ்ட்டு 1,35,000 வருதுங்க. 2012 மாடல் இது. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா 2011 மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரோல் வண்டி இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க. ஒரிஜினல் பெயிண்ட்டு. இந்த பெயிண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஃபேடாக இருக்குது, அது நீங்கள் பார்க்குறப்ப தெரியும். மற்றபடி வந்து பெட்ரோல் வண்டிங்க. வண்டி வந்து அருமையான கண்டிஷன் இருக்குது. நாங்களே ஒரு 300-400 கிலோமீட்டர் இதில் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா 2011 எஃப்சி இப்போ தான் முடிஞ்சது. அது மட்டும் நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. வண்டி அருமையாக இருக்கும். ஆனால் இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த வண்டியில் இருந்த மாதிரியே தான் இருக்கும். ஸோ இன்னொரு பீட் இருக்குது பாருங்கள், அதையும் காட்டுறேன். இது வந்து பெட்ரோல் வண்டிங்க. வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஓனர் வந்துடுது. உங்களுக்கு வெறும் 44,000 கிலோமீட்டர் மட்டும்தாங்க அந்த வண்டி ஓடி இருக்குது. பக்கா ஒரிஜினல் 44,000 கிலோமீட்டர். நம்ம வண்டி எடுத்தால் ஒரு 1,50,000 கிலோமீட்டர் ஓட்டுற அளவுக்கு வர்த்துங்க வண்டி. டயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது கண்டிஷனுங்க. சேம் அந்த வண்டியில் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்க டயர் பாயிண்ட்டு. என்ஜின் சூப்பராக இருக்குது. இன்டீரியர் சேம் அதே தான் பாருங்கள். நான் உங்களுக்கு அந்த வண்டியை காமிச்சோம்லாம் அதே மாதிரி தான். அந்த 3 வண்டியுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். வண்டி ஒரு நல்ல ஒரு பிங்க் ரெட் கலருங்க. இது நல்ல அருமையான கண்டிஷனில் இருக்க வண்டி. இந்த வண்டியோட ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1,20,000 வருதுங்க. நேரில் வந்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் பண்ணி கொடுப்பாங்க. நேரில் வாங்க, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாருங்கள், வேகனர். மாருதி வேகனர் 2007 மாடலுங்க. உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டல் கரண்ட்டில் இருக்குதுங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. டயரில் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது. நார்மல் விண்டோ, பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க. அது சீட் கவர்ஸ் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். ஸோ ஏசி வந்து பக்கா கூலிங் இருக்குதுங்க. ஏசி வந்து பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. 1,35,000 வருதுங்க. 2007 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது சாண்ட்ரோ. நம்மள்ட்ட ஒரு 4 சாண்ட்ரோ பக்கம் இருந்ததுங்க. பல வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அவைலபிள் ஒரே ஒரு சாண்ட்ரோ தான் இருக்குது. 2006 மாடல், ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குதுங்க, ஒரிஜினல் பெயிண்ட்டு. ஸோ இதில் வந்து எந்த ஒரு அடியோ டென்ட்டோ வந்து பெருசாக இல்லை. வண்டி பாடி லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. இன்டீரியர் பாருங்கள், 2 பவர் விண்டோ வந்துடுங்க, பவர் ஸ்டேரிங் வந்துடுது. ஸோ இன்டீரியரும் சரி, அவுட்லுக்கும் சரி நல்லா இருக்குது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி முதற்கொண்டு கரண்ட்டில் இருக்குது. ஸோ 1,30,000 சொல்கிறாங்க. பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. நல்ல கண்டிஷன் வண்டி. கியர் ஷிஃப்டிங் முதற்கொண்டு எல்லாமே நல்லாயிருக்கும். வந்து ஓட்டி பாருங்கள். ஃபியட் லினியா. ஸோ இந்த வண்டி ஒரு பெட்ரோல் வண்டி, ஏர் பேக் டைப் வண்டிங்க.
நல்ல ஒரு ஃபேன்சியான வண்டின்னு சொல்லலாம். நல்ல ஒரு லக்ஸுரி கேட்டகரி வண்டிங்க இது. 2 ஏர் பேக் வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பவர் விண்டோ, 2 ஏர் பேக்கு, லெதர் சீட்ஸு, நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான சீட்ஸு. வண்டி நல்ல ஒரு லென்த்தியான வண்டி வேறு. இன்பில்ட் ஆடியோ சிஸ்டமும் வந்துடுது. ஏசி நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,69,000. பாருங்கள், சூப்பர் ப்ரைஸ். இது ஏற்கனவே நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்துருக்கலாம். ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும், கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. நேரில் வாங்க, பேசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி ஒரு 8 சீட்டர் வண்டிங்க, டாடா ஸ்மோக் கிராண்டு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 2 ரூபா பட்ஜெட் வண்டிங்க. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி வந்து கொடுக்கலாங்க. வெறும் 1,69,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம். 5 வருஷம் உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடும். 4 டயர் வந்து பார்த்திங்கன்னா புது கண்டிஷனில் இருக்க டயருங்க. என்ஜின் தெளிவாக இருக்கும், டைகர் என்ஜின்னு. ஸோ வண்டியை நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், ஒரு ரஸ்ட்டு கூட இருக்காது, ஒரு கீரல் கூட இருக்காது. வண்டி அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட காஸ்ட்டு 1,69,000 ரூபா கொடுங்க, ஒரு நல்ல ப்ரைஸுக்கு எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாருங்கள் 2 வண்டி இருக்குதுங்க. நம்மள்ட்ட ஃபிகோ வந்து பார்த்திங்கன்னா 2 வண்டி இருக்குது. ஒன்று வந்து பெட்ரோலுங்க, இந்த கிரே கலர் வந்து பெட்ரோலு, இந்த பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா டீசல் வந்து 2011 மாடலு. இந்த பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2012 மாடல். ஸோ வண்டி எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டிங்க. இந்த 2 வண்டியுமே நாங்கள் ஒரு 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறோம். நாங்கள் ஓட்டுற வண்டி வந்து பார்த்திங்கன்னா சிலது சென்னையிலேருந்து வர்றப்போ நாங்கள் ஓட்டிகிட்டு வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா டீசல் வண்டிங்க. வண்டியை நீங்கள் ஓட்டி பார்க்குறப்ப தெரியும் உங்கள் வண்டியோட உள்ளே என்ன அதோட என்ஜின். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கியர் ஷிஃப்டிங்கு, சஸ்பென்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஓட்டி பார்க்குறப்ப தெரியும். ஒன்றும் இல்லை, நீங்கள் நேரில் வரப்போ ஒரு 5,000 கிலோமீட்டர், ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கூட ஓட்டி பாருங்கள், தப்பு இல்லை. ஏன்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஓட்டுறதுல ஒன்றும் இல்லை நீங்களே ஒரு 500 300 ரூபாய்க்கு ஒரு டீசலோ பெட்ரோலோ போடுங்க, ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு மேலே கூட ஓட்டி பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி, அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 2 வண்டியுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1,35,000 வருதுங்க. இந்த இதில் பெட்ரோல் வேணுனாலும் எடுத்துக்கலாம், டீசல் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாயில் i10. ஸோ i10 வந்து 2008 மாடலு, உங்களுக்கு 28 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க. வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, பியூர் பெட்ரோல் வண்டிங்க. என்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. பக்கத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 அடி தள்ளிட்டிங்கன்னா வண்டி ஸ்டார்ட்டில் இருக்கான்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ பவர் ஸ்டீரிங் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா எஃப்சி 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. நேரில் வந்து பாருங்கள். வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,29,000 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க. ரொம்ப நாளாக ஒரு வண்டியை நம்ம காமிக்காமே இருந்திருப்போம், அந்த வண்டியை இப்போ காமிக்கிறாங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 39,000 நம்ம கொடுத்துடலாம். ஏற்கனவே பழைய வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வண்டி 95,000 85,000 போட்டிருந்தோம். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இப்போ முடிஞ்சிருச்சுங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா வண்டியில் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குது. எங்களுக்கு வந்து அதை ரெடி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்றதுனால நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸாக ஒரு 39,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இந்த வண்டியோட இன்டீரியர் கூட காமிக்கிறேன் பாருங்கள். நார்மல் விண்டோ வந்துடுங்க, பவர் ஸ்டேரிங் வந்துடுது, உள்ள ஆடியோ சிஸ்டம் இல்லை, சீட் கவர்ஸ் பாருங்கள். வெறும் 39,000 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன கண்டிஷனில் இருக்கோ ஸோ நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாங்க. ஒரு மெக்கானிக் வந்து கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுங்க, சூப்பராக இருக்கும். சூப்பரான வெஹிக்கிள் நீங்கள் ரெடி பண்ணி வச்சு ஓட்டிக்கலாம். ஏன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டு வண்டி, ஒரு செடான் டைப் வண்டி. ஒரு 39,000 ரூபாய்க்கு கிடைக்கணும். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கடைசியாக பார்த்துட்டு இருக்க நம்ம வண்டி வந்து பாருங்கள், மகேந்திரா லோகன் டீசல். இந்த வண்டியில் ஏசி முதற்கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குதுங்க. வண்டியில் என்னென்னா பேட்ரி போட்டோன்னா வண்டி செல்ஃப் எடுக்கும். ஒரு 10-20 தடவைக்கு மேலே நம்ம செல்ஃப் போட்டதுக்கப்புறம் திடீர்னு எடுக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த வண்டியை பொறுத்தளவில். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் தான். அதனால் இந்த வண்டியை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு 1,35,000 40,000 கோட் பண்ணி போட்டிருந்தோம் பழைய வீடியோவில். ஸோ இந்த வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம தள்ளலாம். ஏன்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லைன்ற ஒரே ஒரு காரணத்தினால வெறும் 99,000 ரூபாய் கொடுக்கலாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது. டயர்லாம் வந்து உங்களுக்கு 70-80% இருக்குது. ஸோ வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. காஸ்ட்டு வந்து 99,000 மட்டும்தான் வருதுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. இந்த சேனலை முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.